உங்களுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். இப்போ ஆனுவல் பிளானர் 2024க்கானது வெளியிட்டிருக்காங்க. ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஒரு 7 விதமான போஸ்டிங்க்கான 6281 போஸ்டிங்க்கான ஒரு அறிவிப்பு வெளிவந்தது. இதே சென்ற ஆண்டு பார்த்திங்கன்னா ஆனுவல் பிளானரில் 15,149 வேக்கன்சி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் இந்த ஆண்டு இவ்வளவு குறைவுக்கு காரணம் என்ன? அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அண்டு காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் இதற்கு மட்டும் பார்த்திங்கன்னா சென்ற ஆண்டும் 4000, இந்த ஆண்டும் 4000. ஸோ இதுதான் அறிவிப்பு இருக்குது. அதே நேரத்தில் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் சென்ற ஆண்டு ஆனுவல் பிளானரில் 6553 இருந்துச்சு. ஸோ இப்போ எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1766 வேக்கன்சி தான் இருக்குது. ஸோ இதில் பல காரணங்கள்லாம் சொல்லப்பட்டது. நம்மளே அது தொடர்பாக வீடியோலாம் போட்டிருக்கோம். அப்போ 6000 எங்கே, 1000 எங்கே அப்படிங்கிற இந்த கேள்விகள் ஒரு பக்கம். அடுத்து டெட் எக்ஸாம். ஸோ அது யூஸ்வல். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து எதிர்பார்த்த ஒரு தேர்வு தான் போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட்டு பிஜிடிஆர்பி. இது பார்த்திங்கன்னா சென்ற ஆண்டு இதற்கான வேக்கன்சி எவ்வளவு சொல்லியிருந்தாங்கன்னா 267. ஸோ இந்த ஆண்டு கூடும்னு பார்த்தா வெறும் 200 வேக்கன்சி தான் இருக்குது. 67 வேக்கன்சி குறைஞ்சிருக்குது. இதுலேயும் சில பள்ளிகள் தரம் உயர்த்தப்பட்டிருக்குது. மாணவர்கள் சேர்க்கை அதிகமாக இருக்குது. அப்போ அதற்கு தகுந்தாற்போல் ஆசிரியர்கள் தேவை இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 267 300 இருந்தால் கூட மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆனால் 200 ஆனது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக தான் பார்க்கப்படுது. சரி, ஓகே, இதுவும் மாறுதலுக்கு உட்பட்டது தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, எதிர்பார்க்கலாம். அடுத்த தேர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிஎம்ஆர்எஃப்பை பொறுத்த வரைக்கும் 2023 ஆனுவல் பிளானில் சொல்லப்பட்டதில்லை. ஸோ அப்போ தான் புதுசாக தான் சென்ற ஆண்டு இதற்கான ஒரு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்தது. இது ஒரு எலிஜிபிள் டெஸ்ட்டு. எதுக்குன்னா பிஹெச்டிக்கான ஒரு எலிஜிபிள் டெஸ்ட்டு. ஸோ இது ஒரு பக்கம், அது இருக்கட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்கெட்டு. இது சென்ற ஆண்டு என்ன சொன்னாங்க ஸ்கெட்டை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சென்ற ஆண்டு ஸ்கெட்டுக்கான எந்த ஒரு அறிவிப்புமே இல்லை. ஆனால் இந்த ஆண்டு அதற்கான அறிவிப்பு ஒரு 139 வேக்கன்சி சொல்லியிருக்கிறாங்க. இது புதுசாக இருக்கக்கூடியது. அடுத்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் இன் கவர்மெண்ட் லா காலேஜ் அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் ப்ரீ லா. ஸோ இதற்கான வேக்கன்சி இந்த ஆண்டு 56 சொல்லியிருக்காங்க. சென்ற ஆண்டு அதற்கான தேவை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் லா காலேஜில் 129 இருந்துச்சு. ஸோ 129 எங்கே, 56 எங்கே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன் இது குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது இதுவும் நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்குது. சரி, ஓகே, இதெல்லாம் இந்த ஆண்டு வெளிவந்த இந்த ஆனுவல் பிளானரோடு ஒப்பிடும்போது இந்த 7 வகைக்கும் வேக்கன்சி குறைவாக தான் இருக்குது. இதில் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வேக்கன்சி மட்டும் சென்ற ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் மாறுபாடு இல்லாமல் 4000 வேக்கன்சின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் சென்ற ஆண்டு உள்ள நோட்டிஃபிகேஷன் இது வரும்னு எதிர்பார்க்கப்பட்டதில் இந்த ஆண்டு வராதது எது அப்படின்னு பார்க்கும்போது இதில் பார்த்திங்கன்னா ஏமாற்றம் பாலிடெக்னிக் காலேஜ், கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும், அதற்கான ஆனுவல் பிளானர் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஏன்னா அதில் 493ங்கிறது சென்ற ஆண்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஆண்டு கண்டிப்பாக ஒரு 500ஆவது வரும். இல்லைனாலும் அதற்கு தகுந்தாற்போல் நோட்டிஃபிகேஷனுக்கான ஒரு அறிவிப்பு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அது பாலிடெக்னிக் காலேஜில் ஒரு ஏமாற்றமாகத்தான் பார்க்கப்படுது. அடுத்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் இன் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இதற்கு பார்த்திங்கன்னா சென்ற ஆண்டு 2023 ஆனுவல் பிளானில் 97 சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஆண்டு 2024 இதற்கான எந்த ஒரு அறிவிப்புமே வரலை அப்படிங்கிறது ஒரு ஏமாற்றம். அதே போல் பார்த்திங்கன்னா பிடி அசிஸ்டண்ட்டு கிராஜுவேட் டீச்சர்ஸ் இதற்கான நோட்டிஃபிகேஷன் ஏற்கனவே 2023 வெளியிடப்பட்டு தேர்வு நடத்தியாச்சு. ஸோ இது ப்ராசஸில் இருக்கக்கூடிய ஒன்று. ஸோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஏற்கனவே சொன்ன பாலிடெக்னிக், இன்ஜினியரிங் காலேஜ் இந்த தேர்வுகளுக்கே விடுபட்டு போயிருக்கக்கூடிய சூழலில் இப்போ சில தேர்வுகள், அதாவது பார்த்திங்கன்னா
ஸ்பெஷல் டீச்சர்ஸுக்கான ஒரு அறிவிப்பு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டதில்ல. ஸோ அப்படியான எந்த ஒரு அறிவிப்புமே வரலை அப்படிங்கிறது ஒரு ஏமாற்றம். ஸோ அப்போ 2023ஓடு 2024 ஒப்பிடும்போது அந்த 2023ல் இருந்த அந்த வேக்கன்சியாவது இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த வேக்கன்சியும் குறைந்த ஒரு நிலையிலையும் அதுலேயும் சில போஸ்டிங்குக்கான அறிவிப்பு வராத ஒரு நிலையும் இருப்பது பலருக்கும் ஒரு ஏமாற்றமாக இருக்குது. சரி, எனவே அடுத்தடுத்து ஏதாவது ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது, ஏன்னா இப்போ ஸ்கெட்டுலாம் வந்துட்டு இந்த ஆண்டுக்கு சொல்லியிருக்காங்க, சென்ற ஆண்டு சொல்லலை. அதே சிஎம்ஆர்எஃப் அது வந்துட்டு புதுசாக உள் வந்தது. இப்படியாக இருக்கும்போது பாலிடெக்னிக் இன்ஜினியரிங் காலேஜுக்கெலாம் வந்துட்டு திடீரென்று ஒரு அறிவிப்பில் வந்துட்டு ஆனுவல் பிளானர் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. அதே போல் பிஜி அசிஸ்டண்ட்டு, ஸோ அதற்கு வந்துட்டு 200 தான் அப்படிங்கிற போது ஒரு ஏமாற்றமாக இருந்தாலும் இப்போ இந்த வேக்கன்சி தான் அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரியுது. ஸோ இது கூடுவதற்கு அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்தாற் போல் மாடிஃபை ஆகலாம். ஸோ மாற்றம் வரலாம். ஸோ அதனால் இதுதான் வேக்கன்சி தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சோர்ந்து விட வேண்டாம் உறவுகளே. ஸோ இந்த தேர்வுக்கு வரும் பட்சத்தில் இந்த தேர்வுகளுக்காக உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்தடுத்த நகர்வில் எப்படியாக இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கான தகவலை நாம் உடனுக்குடன் தருவதற்கு தயாராக இருக்கின்ற உறவுகளே. மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.